ஒரு மனநலம் குன்றிய ஒரு குழந்தை, மனநலம் குன்றிய குழந்தைகள் நேரடியாக கடவுளின் பிள்ளைகள். ஏன்னா அது அது அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அது நேரடியான கடவுளின் பிள்ளைகள். அந்த குழந்தை ஒன்று இவரை பார்க்கணும் நட முடியுது, வேடனை பார்க்கணும்னு சரியாக கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கிறாங்க. இவர் போனோடனே அந்த குழந்தை ஓடி வந்து அணைச்சிக்கிறது, அணைச்சிக்கிட்டு மடியில் படுத்துக்கிறது. ஒரு 5-6 வயசு குழந்தை. அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் சுற்றி நிற்கிறாங்க. உனக்கு அந்த தமிழும் மலையாளம் கலந்து பேசுகிறப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னா பாட்டு பாடணும்னா நான் அந்த குழந்தையோட பாட்டு பாடுறாப்புல, குழந்தைங்க விளையாடுறாப்புல. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேடன் மாதிரி முடி வைக்கணும்னு சொல்கிறான் அந்த பையன். ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு இவர் மட்டும்தான் பிடிக்குது. அது விவரம் தெரிஞ்சு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா இவர். இதெல்லாம் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது. போராட்டத்துல எல்லாம் குழந்தைகளும் பெண்களும் அப்படி பாடுறப்ப சில பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க, கதறாங்க. இந்த மேஜிக் சாமியார்கள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மதவாதிகள் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு அப்படியே மக்களை ஆட வர்றது, ரசிக்க வர்றது, அப்படியே அழுக வர்றது, எமோஷனல் ஆகுறது. அதெல்லாம் ஒரு பாட்டில் மக்களின் வேதனைகளை, மக்களின் வழிகளை, அடக்குமுறைக்கு எதிரான விஷயங்களை பாடுறப்போ என்னன்னா அப்படி வெடிச்சு பஸ்டாராங்க மக்கள்.